கொரோனா டைம்ல நெறைய பேருக்கு நம்ம தொண்டு செஞ்சோம். அது வீடியோ, செய்தியெல்லாம் சார் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இவ்ளோ கஷ்டப்படுறேன். அப்போ ஒரு கோவிட் பேஷண்ட்ட நான் வந்து இது ஆம்புலன்ஸ் எனக்கு கிடைக்கல. கிடைக்காத தோள் மேல தூக்கிட்டு போனோம். அடக்கம் பண்ணத அவர் பார்த்தாரு. பார்த்து இறந்து போனவங்கள வந்து பாட கட்டி தூக்கிட்டு போனோம். வண்டி இல்ல. எங்களுக்கு வசதி இல்ல. அப்போ ரொம்ப உங்களுக்கே தெரியும். உலகமே ரொம்ப கஷ்டத்துல ஒரு சூழ்நிலை. ஆம்புலன்ஸ் செம டிமாண்ட். சார் என்ன நெனச்சாரு தெரியல. திரும்பி சந்திக்கணும். அப்போ ஃபோன்ல ஒரு வாட்டி பேசி எனக்கு அவங்க இதுலருந்து கூப்பிடுறாங்க. சார் உங்கள கூப்பிடுறாங்க. உங்க ஆதார் கார்டு கேட்கறாங்க. எதுக்கு கேட்கறாங்க? ஆதார் கார்டு கேட்கறாங்க குடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. குடுத்துட்டேன். எனக்கே தெரியாது வண்டி புக் பண்ணியிருக்காங்க. வண்டி புக் பண்ணும்போது தான் சரி. சொல்றாங்க, இந்த மாரி ஒரு ஆம்புலன்ஸ் இந்த மாரிலாம் நீங்க கஷ்டப்படக்கூடாது. இது உங்க சாருக்கு வந்து குடுக்கணும்னு உங்களுக்கு விருப்பப்படுறாரு. நீங்க வந்து கண்டிப்பா மறுக்கக்கூடாது, வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன். அப்ப சொன்னேன், நான் சார் கையால தான் வாங்குவேன். நீங்க குடுத்தீங்கன்னா தான் வண்டி எடுத்தீங்கன்னா நான் வாங்க மாட்டேன். அவர் கையால குடுக்கட்டும். நான் வாங்குறேன். அவர் கையால எனக்கு சாவி குடுக்கணும், ஆர்சி புக் குடுக்கட்டும் நான் வாங்குறேன். இல்ல நான் வாங்க மாட்டேன். எனக்கு சரி. வேண்டாம் அப்படி ம், ம், என்னும்போது, சரி நான் கண்டிப்பா அரேஞ்ச் பண்றேன்னு ம். ஒரு சில டைமிங்லாம் எடுத்து எனக்கு புக் பண்ணிட்டு, என்ன நேரா அவர் வீட்டு பாய்ஸ் கார்டன் வீட்டுக்கே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு எனக்கு அந்த ஆம்புலன்ஸ் வண்டிய வந்து நல்லடக்கம் செய்யறதுக்காக 2வது அந்த மக்கள ஏற்றியும் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க, அவங்க செய்ய அந்த அடிப்படை உதவிகள் செய்யுது. முதல் உதவி வண்டி தான் அந்த சரி. ஆம்புலன்ஸ் எனக்கு குடுக்குறாரு. குடுக்கும்போது சாவி குடுக்கும்போது அப்ப சொல்றேன், "உங்க கை மேலே, என் கை கீழே. எனக்கு நீங்க பிச்சையா போடுங்க. இத யாசகமா குடுங்க. நீங்க ம். டொனேஷனா குடுத்தா நான் வாங்க மாட்டேன்." சரி. ஏன்னா இது டொனேஷனா குடுத்தா நான் யார்கிட்டயும் வாங்குறதில்ல. நான் தீட்சையில ம். இருக்கேன். டொனேஷன் வாங்கவும் கூடாது. பிச்சை சொன்னா அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. இது ம், இறை ம், பொருள் ம், அப்டின்ட்டாரு. ம், அப்ப அவரு ஒரு வார்த்த சொல்றாரு. பிச்சை போடுவதற்கு நானு அந்த ஒரு தன்மை இல்ல. இது ம், இறைவன் குடுக்கிற அண்ணாமலையார் குடுக்கிற திருக்காணிக்கைன்னு சொல்லி, ம். அவரு நான் என் கை கீழயே, அவர் கை மேலேன்னும்போது அவரு எனக்கு குடுத்தாரு. அப்ப சொல்றாரு, "இதுக்கு எல்லாம் சொந்தக்காரன் நான் அல்ல. ம், அருணாச்சல ஈஸ்வரர்." நான் சொல்ல உபயதாரர் நீங்க தானே. உபயதாரர் அண்ணாமலையார். ம், அண்ணாமலையார் அருணாச்சல ஈஸ்வரர்ன்னு சொல்றாரு. ம். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. சரி. இதெல்லாம் அண்ணாமலையார்ன்னு சொல்லி ம், கடவுள சொல்றாரு. இறைவன சொல்றாரு. 2வது வந்து அவருடைய அந்த குடுக்கும்போது அந்த பணிவு, அந்த சிரிப்பு, சந்தோஷம், ஆனந்தம் ரொம்ப நல்லா இருந்தது. ம், அது உங்களுக்கு நீங்க ஃபோட்டோல கூட பார்த்திருப்பீங்க. ம், அவ்வளோ ஒரு பவ்யமா, அவ்வளோ ஒரு என்னன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாரு. ஆ என்ன சொல்றது? பணம், பதவி, புகழ் எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. ம், ஆனா எது இருந்தாலும் அந்த தற்பெருமை அவர்கிட்ட இல்ல. ம். மத்தவங்கள கண்டிப்பா. மாரி ஒரு சாதா ஒரு நபரா இருந்தா கூட ஒரு சின்ன பொருள் வச்சோம்னா தற்பெருமை அதிகமா இருக்கும். ம், ம், அவர்கிட்ட ஒரு துளி கூட இல்ல. இது ம், எதுவுமே எனதில்லன்னு தான் சொல்றாரு. எது கேட்டாலும் எனதில்ல, எனதில்ல. எல்லாம் இறை பொருள், இறை செயல்ன்னு சொல்றாரு. இது எனக்கு மட்டும் ஆம்புலன்ஸ் ரூ. 8,00,000 மதிப்புள்ள ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டா, இது இது வந்து வெளிய தெரியக்கூடாதுன்னு தான் ம், சொல்றாரு. மெயினா ம். அவர் சொன்ன என்கிட்ட விஷயம் என்னன்னா, "மணிமாறன், நான் குடுக்குற விஷயம் எதா இருந்தாலும் வெளிய தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. இந்த கைக்கு குடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு ம். நெனைக்கிற ஒரு உள்ளம்.